Subscribe to Being Women magazine and click on the bell icon to stay updated on all our latest videos. பேசிக்காக என்னோட பேஷன் வந்து ஆக்டிங். ஸோ நான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கதையில் நான் எழுதும் போது ஐ நோ த கேரக்டர்ஸ், நான் தான் எழுதுறேன்றதுனால என்னோட தாட் என்னன்னா அவரோட ஹெல்ப் இல்லாமல் ஐ ஹாவ் டு லேர்ன். பேசிக்காக என்னோட பேஷன் வந்து ஆக்டிங். ஸோ நான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கான என்னோடய பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வர மாதிரி கதைகள் எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ரைட்டிங். ரைட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷன் இல்லை, பட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுனால ஐ ஒர்க் ஆன் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ சிட் ஃபார் த டிஸ்கஷன் அண்ட் ஆல். ஸோ ரைட்டிங் அப்படியே எனக்கு பழகி அதில் ஆரம்பித்தது தான் ஒரு ரைட்டிங். பட் I started loving writing more. என்னோட ரூமில் தான் மோஸ்ட்டாக எழுதுவேன், பட் எனக்கு டெரஸில் உட்காந்து எழுத பிடிக்கும். கொஞ்சம் ஓப்பன் ஏரில் எழுதுனா கொஞ்சம் ஐடியாஸ் நல்லா வரும். பட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எழுதுனா வில் கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வாட் ஐ ஃபீல். பட் அது பண்ணணும் இன்னும் நிறையா. ரீசன் ஆஃப் காதல் டிஸ்டன்சிங் வந்து லாக்டவுன் தான். ஸோ லாக்டவுனில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு கப்புள்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி யூஸ்வலாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனாக எழுதணும் அண்ட் ஃபோன்லேயே எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது இட் வாஸ் வெரி டவுட்ஃபுல். ஸோ அது நிறைய டெஸ்ட் ஷூட்ஸ் பண்ணி அது அண்ட் தென் பிளான் பண்ணி ஒரு 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 ஷார்ட்லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 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 வெப் சீரிஸாக பண்ணோம். ஸோ இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கொரோனான்னு சொல்லலாம். மியூசிக் வந்து இது நான் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி அது என் கூடயே எப்போவுமே இருக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு மியூசிக் ஆன் அண்ட் தென் தூங்கிறதுக்கு முன்னாடி மியூசிக் ஆஃப். அது நடுவில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எப்போல்லாம் என்னெல்லாம் பண்ணுறனோ அது எல்லாத்துலேயுமே மியூசிக் கேட்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட்டிங் அப்போவும் நான் மியூசிக் கேட்டு தான் எழுதுவேன். அண்ட் நார்மலாக இருக்கும் போது மியூசிக் கேட்பேன், மூவிஸ் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே அந்த ஏர்பாட்ஸு இங்கே தான் இருக்கும். ட்ராவல் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடங்கள் தான் பிடிக்கும். இட்ஸ் ஆல்ரெடி சிட்டியில் இருக்கும், ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸில் இருக்கும். ஸோ ட்ராவல்னாலே ஐ ப்ரிஃபர் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ், பீச் சைடு ஆர் ஹில் டாப் அந்த மாதிரி சைடில் தான் பிடிக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரினா எல்லா பாய்ஸ்க்குமே அந்த கோவா ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிளான் பண்ணி அது ஒரு ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணி ஒரு ஆஃப்டர் 5 years we went to கோவா. அனிமல் லவர் வந்து 2 years முன்னாடி ஐ காட் மை பெட் டாக். ஷீ இஸ் ரேச்சல். ஸோ அவள் வந்ததுக்கப்புறமா தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஆன் அனிமல்ஸ் அண்ட் நேச்சரே டோட்டலாக அப்படியே மாறுச்சு. ஸோ அது எல்லாருமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது சொன்னால் அந்த ஃபீல் புரியாது. ஸோ வென்எவர் யூ ஸ்டார்ட் க்ரோயிங் அப் பெட் வித் யுவர் செல்ஃப், உங்களுக்கு அது அனிமல்ஸ் பற்றியும் அவங்களோட பிஹேவியர், தே ஆர் ஆல்சோ ஒரு லிவிங் பீயிங், அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. தே ஆர் நாட் ரோமிங் அரவுண்ட் தி ஸ்ட்ரீட், தே ஹாவ் எ ஃபேமிலி, தே ஹாவ் தேர் ஓன் எமோஷன்ஸ் அப்படின்றது புரியும். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி லிவிங் பீயிங்ஸ். பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஹர்ட் பண்ணாமலாது இருக்கணும், ஹெல்ப் பண்ணலனாலும். ஸோ அவளால் தான், ரேச்சல்னால தான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன், அண்ட் ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர். லாக்டவுனில் குக்கிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ குக்கிங் பிடிச்சிருக்கு. ஹைதராபாத் பிரியாணி நல்லா செய்வேன். இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ மேபி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேபி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் குக்கிங்னு சொல்லலாம்.
ஸோ மைண்டில் ஓடிட்டு இருக்கிற விஷயம்னா வந்து ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் வந்து தே ஆர் நாட் சேஃப். நம்ம வாண்டடாக பண்ணுறதில்ல. whenever we பார்க் கார் கீழே அதுங்க வந்து நிழலுக்காக வந்து படுக்கும். ஸோ அதை நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் போது பார்த்து எடுக்கலைன்னா they'll get hurt. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. பட் ஒரு தடவை நான் ஆக்ட்ரஸ் அமலா மேம் கிட்ட ஒரு ஒரு சுச்சுவேஷன்லாம் பேசினேன். இதை பற்றி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிகாஸ் ஷீ இஸ் எ வெரி பிக் ப்ளூ கிராஸில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல் யுவர் எமோஷன்ஸ் புட் டுகெதர் அண்ட் மேக் இட் அஸ் அன் எம்பத்தி. ஸோ அதை ஒரு இன்னர் பவராக ஆக்குங்க. ஸோ நீங்கள் சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணி அதுலேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் கோ இன் டு இட். ஸோ அந்த பவரை மொத்தமாக உங்களுக்குள்ளே அதிகப்படுத்தி டூ சம்திங் பிக்கர். ஒரு அனிமலுக்காக பார்த்து அதில் நீங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா யூ மே மிஸ் அ சான்ஸ் டு சேவ் 100 அனிமல்ஸ். ஸோ மேக் யுவர் எம்பத்தி ஹையர் அண்ட் டூ பிக் திங்ஸ் அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி பேக்ஃபுல் வேர்ட் அண்ட் சீன் ஃபார் மீ. ஸோ அந்த விஷயம் தான் மைண்டில் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட். என்னோட கதையில் நான் எழுதும் போது ஐ நோ த கேரக்டர்ஸ். நான் தான் எழுதுறேன்றதுனால ஐ நோ அந்த கேரக்டர் என்ன பண்ணும், எப்படி ரியாக்ட் பண்ணும், அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற விஷயங்கள் ஐ நோ. ஸோ வித்தவுட் ரிஹர்சிங் ஐ கேன் டூ. நம்ம ஷூட் போகும்போதே ஐ கேன் டூ பிகாஸ் நான் எழுதுனதுனால சப்கான்ஷியஸ்லி இட் வில் பி இன் மை மைண்ட். பட் அது இன்னொரு டைரக்டரோட டிரெக்ஷனில் நடிக்கும் போது ஐ வில் ஃபீல் நர்வஸ். அண்ட் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வி ஹாவ் டு கீப் அவர் மைண்ட் எம்டி வென் வி கோ டு அதர் டைரக்டர். எம்டியாக போகணும், வேர் வி ஷுட் பி வெரி ஃப்ளெக்சிபிள். அவங்க நம்மளோட தாட்ஸில் போடணும், இந்த கேரக்டர்ஸ் இதுதான் நான் எழுதியிருக்கிற கேரக்டர்னு சொல்லி அவங்க போடணும். ஸோ அப்போ தான் அவங்க நினச்ச இமேஜின் பண்ண கேரக்டராக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றது தான் இப்போதைக்கு கற்றுட்ருக்கேன். ஐ லைக் ஆக்டிங். அது யார் டைரக்ட் பண்ணாலும் நான் பண்ணாலும் சரி, மற்றவங்க பண்ணாலும் சரி, ஐ லவ் ஆக்டிங். அப்பா இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்பா அம்மா 2 பேருமே வெரி சப்போர்ட்டிவ். அப்பா சைடில் வந்து என்னோட தாட் என்னென்னா, அவரோட ஹெல்ப் இல்லாமல் ஐ ஹாவ் டு லேர்ன் அண்ட் என்னோட ஓன்லேயே நான் கற்றுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் எப்போ ஒரு விஷயத்தை காமிச்சாலும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ ஐ ஹவ் டு நல்லா பண்ணியிருக்கேன்னு அவர்கிட்டேருந்து ஒரு வேர்ட் வாங்கணும் ஒரு நாள். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கேன். அண்ட் ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஹீ டீச்சஸ் மீ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ரைட்டிங், ஃபிலிம் மேக்கிங். ஃபிலிம்ஸ் பற்றி தான் நிறைய பேசுவோம். சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம்ஸ் பற்றி தான் வீட்லேயே நிறைய பேசுவோம். ஸோ அப்பா வில் டெல், இந்த மாதிரி பண்ணு, இந்த பாத்தில் போ அப்படின்னு. இப்போ வர முன்னாடி கூட ஒரு பெரிய லெக்சர் சொன்னார், இந்த மாதிரி பண்ணு, திஸ் இஸ் ஹவ் ரைட்டிங் ஷுட் பி, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் லீட் யுவர் பாத் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வில் டேக் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிம். ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டோம், பட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். அம்மா லவ்ஸ் மீ ஸோ மச். ஐ எம் லைக் அவங்களோட வேர்ல்டே நான் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்டா கஷ்டப்படுற, டைரக்ஷன் பண்ணி உங்கள் அப்பா மாதிரியே எழுதி மண்டையை பிச்சுக்கிட்டு டைரக்ஷன்லாம் பண்ணுற, நடி இப்போ ஃப்ளெக்சிபிள், ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இருப்ப நடிச்சேனா அப்படின்வாங்க. ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் டு hard to make her happy and comfortable soon. I see girls as a very powerful person. ஏன்னா she can control anything, anybody அவங்க நினச்சாங்கன்னா. ஸோ அவங்க எப்போவுமே பவர்ஃபுல். ஃப்ரம் ஆர் ஜென்ரேஷன் அந்த ஈக்குவாலிட்டி, டிசிஷன் மேக்கிங், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஐ திங்க் நம்ம ஜென்ரேஷன்லேருந்து நிறையா சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்ம அம்மா அப்பாவோட ஜென்ரேஷன், அந்த இதில் வந்து அந்த ஈக்குவாலிட்டி, வீட்டில் அப்பா ஐ மீன் மாம் சொல்கிறது வந்து ஒரு ஸ்டெப் டவுனாக தான் இருக்கும், அப்பா எடுக்கிறது டெசிஷன் தான் அப்படின்ற விஷயங்கள் வந்து அப்போது இருக்குது. அந்த விஷயங்களை அப்கமிங் பீப்புள், போத் மென் அண்ட் விமன்,
they should understand how to ட்ரீட் அதர் ஈவன் ஒரு பொண்ணாக இருந்தாலுமே அடுத்த இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும், எப்படி பேசணுன்றது கூட they have to know. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் kindness should always be there in everybody. அந்த ஒரு நான் தான் அப்படின்னு ஒரு மேல் டாமினன்ஸுன்றது வந்து பசங்களுக்கு வரக்கூடாது. அண்ட் வந்து ஃபீமேல் கேர்ள்ஸ் ஆல்சோ ஷுட் நாட் ஓவர் டூ பாய்ஸ். ஸோ அந்த ஒரு ஈக்குவாலிட்டி எப்போவுமே இருக்கணும். அது இருந்தாலே எவ்ரி திங் வில் பி ஃபைன். அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் விமன். அந்த ஒரு விஷயம் வந்து ஐ ஆல்வேஸ் டூ. அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ன்ற விஷயம் எப்போவுமே இருக்கும்.